என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாரி தான் வந்து செம ஷாக்கிங்கா ஒரு விஷயம் வந்து நடந்தது. ஸோ இன்னைக்கு நைட்டு லைவ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நான் லைவ்ல வரேன். ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம். என்ன ஆச்சு அப்படின்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா, திவ்யாவோட அந்த கேப்டனா வீக் 5ல வந்து திவ்யா கேப்டனா இருப்பாங்க. அவங்க வைல்ட் கார்டா உள்ள வந்ததுக்கப்புறம், ஸோ அந்த இடத்துல வந்து கேப்டன் ரூம்ல வந்து அந்த ஃபோட்டோ வந்து வச்சிருப்பாங்கல்ல. அந்த ஃபோட்டோவ எடுத்து இவர் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து எடுத்து பேக்குள்ள வச்சுட்டு பேக் பண்ண போறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருந்தாரு. அப்போ அத வந்து பிரஜன், சாண்ட்ராலாம் வந்து பார்த்துட்டாங்க. ஸோ சாண்ட்ரா வந்து கேமரா முன்னாடி வந்து, "மக்களே இங்க பாருங்க. ஸோ திவ்யாவ வந்து மறக்காம இருக்கிறதுக்காக அவரோட ஃபோட்டோ திவ்யாவ வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாராமா. அதனால அவர் ஃபோட்டோ வந்து எடுத்துட்டு போறாராம். இவர் தொல்ல தாங்கவே முடியல. கேட்டா ராம்நாடு, மதுரை அப்படிங்கிறாரு. ராம்நாடு எங்க இருக்கு? மதுரை எங்க இருக்கு? தயவு செஞ்சு மதுரை மக்களே பார்த்தீங்க அப்படின்னா, அவர விடவே விடாதீங்க அப்படிங்கிற மாரி வந்து கேமரா முன்னாடி வந்து ஃபன்னா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவருக்கு ஃபோட்டோவ வந்து கையில வாங்குனாரு. கையில வாங்கிட்டு பார்த்துட்டு திரும்பவும் வந்து, "இந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்குல்ல. லான்ச் ட்ரெஸ் வந்து லான்ச் அப்போ வந்த ட்ரெஸ்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து சரி சும்மா ஃபன் பண்றாங்க. எடுத்து வச்சு கீழ வச்சுருவாருன்னு பார்த்தா, எடுத்து பொட்டிக்குள்ள வச்சு பூட்டியே பூட்டிட்டாரு அந்த பொட்டிய. இப்ப திவ்யா வந்து ஏறு ஏறுன்னு ஏற போறாங்கன்னு நெனைக்கிறேன். பட் இப்போ அந்த இடத்துல வந்து அவர் என்னதான் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னு தெரியல. நேத்து என்னடான்னா வந்து நான் வந்து பொண்ணு கேட்பேன். எங்க அம்மாகிட்ட சொல்லி திவ்யா வீட்ல வந்து பொண்ணு கேட்க சொல்றது தான். என்ன அதில என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி நேத்து பிரஜன் அண்ட் சாண்ட்ரா வந்து பேசும்போது, அவருக்கு வந்து 2 கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தைங்க இருக்காங்க. ஏன் இவரு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. வெளியலாம் வந்து எல்லா நியூஸும் வந்து வந்துருச்சு. ஆனா உள்ள வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு இவரு. என்ன ட்ரை பண்றாருன்னு தெரியல. வயசு வந்து 88ல பொறந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா, ஒண்ணுமே வந்து புரியல. அவரு பொய் சொல்லிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற மாரிலாம் வந்து நேத்து வந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடான்னா, திவ்யா ஃபோட்டோவ எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன ட்ரை பண்றாரு அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.